அவரும் நல்லா பண்ணியிருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு. பாலா படம் தான், டிப்பிக்கல் பாலா படம் தான். ஓகே தான், நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. எல்லா கதாநாயகரையும் பேச வச்சு தான் செய்வாங்க. இவர் பேச வைக்காமே வித்தியாசமான கதைக்களமாக இருக்குது. ஒரு சின்ன பழைய கருத்தாக இல்லாமல் ஒரு வித்தியாசமான படமாக இருக்குது. நல்லா இருக்குது. பேக்ரவுண்ட் இசையும் நல்லா இருக்கு. ஜிவி சார் நல்லா பண்ணியிருக்காங்க. எப்போதும் இளையராஜா சார் அடிப்பாங்க. இப்போ ஜிவி சார் வித்தியாசமாக இருக்குது. நல்லா இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. கதை சில பேருக்கு புரியாது தான், ஆனால் நல்ல கதை அம்சம். பாலா சார் எல்லாமே வித்தியாசமாக தானே கொடுப்பாரு, அதனால வித்தியாசம். அருண் சார் வந்து பேச வைக்காமே, அதான் சொல்கிறேன்ல, இயக்குனரோட ஸ்கோப் தான் அதிகமாக இருக்குது. பேச வைக்காமே அருமையாக நடிக்க வச்சிருக்காரு. வித்தியாசமான முயற்சி, நல்ல முயற்சி. அதுக்கு அருண் சார் நல்லா ஒத்துழைச்சிருக்காரு. நல்லா வழக்கமாக இருக்க பாலா படத்தில் வெளியில் வரையில வலியோட வருவான். ஆனால் கொஞ்சம் விறுவிறுப்பு கம்மி இருந்துச்சு, முன்ன உள்ள மாதிரி இல்லை. முன்ன அது 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 மட்டும்தான் இருக்குது. பட் வலிங்கிறது ரொம்ப லேசியாக இருக்குது, முன்ன மாதிரி இல்லை. அது ஓகே, பாலாவோட இதுதான் தெரியுமே, அது மாதிரி இருக்குது. பட் பாலா படம் ஏற்கனவே உள்ள படத்தை ஞாபகப்படுத்துது. ஒவ்வொரு சீனுமே நம்மளுக்கு புதுசாக ஒன்றும் இல்லை. என்னைய கேட்டாக்க இது ஒரு ஏமாற்றமாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன். அருமை, எல்லாருமே அருமையாக நடிச்சிருக்காங்க. எல்லா ஆர்டிஸ்ட்டுமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. மியூசிக் அருமையாக இருக்குது. பேக்ரவுண்டு ஷாம் அவரும் அருமையாக பண்ணியிருக்காரு. எல்லாமே அருமையாக இருக்குது. எழுத்து கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு நான் ஃபீல். ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் ஆழமாக இல்லைன்னு என்னோட. படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. வணக்கம் ப்ரோ, வணக்கம். படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. கண்டென்ட் எமோஷன் ஒன்று பிடிச்சிடறாங்க, நமக்கெல்லாம் எமோஷன் ஆகல, அவ்வளோதான். நான் என்ன மனிதா பிரிவுன்னு தெரியல போல, எனக்கு எமோஷனே இருக்க மாட்டேங்குது. கதை இன்ட்ரெஸ்ட் ஓகே, ஸ்லோவாக போகுது. அவரு எப்பவுமே நல்லா பர்ஃபார்மர் தான். நல்லா தான் இருந்துச்சு ப்ரோ. ரொம்ப வேகமாக முடிச்சுட்டாங்க, சீரியல் மாதிரி ஆயிடுச்சு. இங்கே வந்து நெகட்டிவிட்டி எல்லாம் பேசுவாங்க, அவங்கள்ட்ட எல்லாம் மைக் நீட்டாதுங்க. அசுசல் பாலம் இல்லை, அப்பெல்லாம் நல்லா இருக்குது படம். எப்பயும் போல பாலா அசுசல் எப்படி எடுப்பாரோ அதே மாதிரி சூப்பராக நல்லா இதாக இருக்குது. எமோஷனலாக இருக்குது படம், எல்லாரும் பார்க்கலாம். கதெல்லாம் இன்ட்ரெஸ்டாக போகுது, எமோஷனலாக இருக்குது. அதெல்லாம் நல்லா. அருண் சூப்பராக நடிச்சிருக்கு. இது ஒரு கரியர் பேக்காக இருக்கும் அவருக்கு. இதுக்கு முன்னாடி இதோட இந்த படம் நல்லா இருக்கும். மியூசிக் சாம்ஜிஸும் ஜிவி பிரகாஷும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. சாம்ஜிஸ் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காரு. சாங்ஸ்லாம் நல்லா இருக்குது கேட்குறதுக்கு. எமோஷனலாக பேக்ரவுண்ட்லாம் நல்லா இருக்குது. எல்லாம் சூப்பராக இருக்குது. படம் சூப்பராக இருக்குது. பார்க்குறவங்க பொறுத்து தான் படம் எப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறது பொறுத்த படத்தோட நாலேஜ் எப்படி சினிமா பார்க்குறவங்களா இருக்காங்க பற்றி எப்படி எப்படி எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு புதுசாக இருக்குது படம். புதுசாக எடுத்துக்கிற சூப்பராக இருக்குது. கடைசி கிளைமேக்ஸில் ஒரு பாட்டு சூப்பராக போட்டுருவாரு.